அந்த காலத்துல நான் பாடும்போது தாத்தா இங்க புக்கிங் முடிஞ்சு போச்சு. எல்லா டிக்கெட்ஸும் சேல் ஆயிடுச்சு. ஆனா சிவா அங்க பாரு, ஒருத்தர் டிக்கெட் வித்துட்டு இருக்காரு. 200 பால்கனி 200 சார் வாங்கிக்கிறேன் சார் வாங்கி சார் பால்கனி 200 என்ன நீங்க டிக்கெட் பிளாக்ல வித்துட்டு இருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? டேய் டிக்கெட் வேணா வாங்கிக்கோ, சும்மா தேவையில்லாமலாம் பேசாத. 120 டிக்கெட் 200 ரூபாய் அவ்வளவுதான். அவன் 300 ரூபாய்க்கு விற்கிறான். அவங்க எல்லாமே கேட்காம எங்கிட்ட வந்து பேச வந்துட்டான். நம்ம சின்ன பையன் வந்து நின்னாம பேசுது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அடிச்சுட்டா என்ன அடிச்சுட்ட இல்ல இந்த தம்பி என்ன அடிச்சுட்டாரு ஒரே குத்தா குத்திட்டாப்பா. என்னங்க திருன்னு முழிக்கிறீங்க? உங்க பாட்டு ஒன்னை எடுத்து விடுங்க. இப்ப எந்த உதவியும் தேவையில்லம்மா. உதவி தேவைப்படுறது அந்த அடி வாங்குற பசங்களுக்கு. நான் லட்டு சிங் சார் உடனே கூப்பிடுறேன். மனுஷன் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க வரட்டுமே. ஹலோ லட்டு சிங் சார். அடேங்கப்பா, பசங்களை தூக்கி போட்டு பந்தாடுறதுன்றது இதுதானா? அடி பின்னிட்ட போல இருக்கே. இந்த சின்ன பையனுக்கு குங்ஃபுலாம் தெரியும் போல இருக்கு. ஆனா இவனுக்கு நம்ம ஊர் சண்டை தெரியாதுல்ல. கத்து விடலாம். எந்திரிக்கோ, சீக்கிரம் எந்திரிக்கோ. என்னப்பா எல்லாரும் கபடி கபடின்னு சொல்றாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏன் போய் கேளு. இப்ப என்னாச்சுடா சின்ன பையா? கத்துக்கின எல்லா வித்தியும் வேஸ்டா போச்சா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். என்னங்க நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா லட்டு சிங்க்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. இவனை தெரியாத நம்ம கட்டி போட்டனே. இதுக்கே இப்படி போயிட்டானே. அப்பா ஏன்டா சீக்கிரம். எங்க அவனுங்க எங்க? தப்பிச்சுட்டானுங்க. சிவா அடிச்ச அடியில ஓடியே போயிட்டானுங்க தெரியுமா? தப்பிச்சு போயிடுவானுங்களா அவனுங்க? இந்த லட்டு சிங்கு ஒவ்வொருத்தனையும் என்ன பண்றன்னு பாருங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. சிவா உங்கள மாதிரி குழந்தைகளுக்கு இந்த லட்டு சிங்கு பாதுகாப்பா இருப்பான். எனக்கு நல்லா தெரியும். உங்கள எவனோ ஒருத்தன் தான் பிளாக் டிக்கெட் விக்கிறவன்னு. சொல்லுங்க, எவன்டா அந்த பிளாக் டிக்கெட் பார்ட்டி? சொல்லுங்கடா சார். அது அப்படி போடு. நீதான் அந்த பிளாக் ஷீப்பா? சொல்லு, எந்தெந்த தியேட்டர்ல போய் பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்க சொல்லு. சார் நான் டிக்கெட் மட்டும் இல்லை சார், உங்களை கூட விட்டா பிளாக் ஆக்கிடுவேன். வேணா ஆகட்டுமா? ஓஹோ என்னம்மா? ஏது செஞ்சு காட்டு பாப்போம். அஷ்யம் நிலுங்க. முட்டா பையல என்ன வேலை செஞ்சிருக்க நீ? நான் பிளாக் டிக்கெட் விக்கிறத பத்தி கேட்டா என்னையே பிளாக் ஆக்குவியா நீயே? திமுரு புடிச்சவனே, உன்னை நான் புடிச்சு உள்ள போறதுக்குள்ள இங்க ஓடி போயிடு. லட்டு சிங் சார் உங்கள கிடையாது. நீங்க
சிவா அவனுக்கு பால்கனி ஏ வாங்க 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 சீக்கிரம் வாங்க ஏ போனா கிடைக்காது சீக்கிரம் சீக்கிரம் 100 100 100 200 நீ சாந்தா கணேஷ் மணி நம்ம ஏரியாக்குள்ள எவனோ ஒருத்த புதுசா பிளாக் டிக்கெட் விக்கிறான் நீங்களா வேடிக்கை பார்த்துக்கிறீங்க என்னவனு கேளுங்க யார் பாத டேய் ஐயாதீங்க டேய் பிடிங்கடா டேய் நான் தான் டேய் நான் போலீஸ்டா டேய் நான் லட்டு சிக்கிறா அடிக்காதீங்க பிடிங்கடா ஏன்டா பாம்பு குத்துக்குள்ளே கைய விடுறீங்க சீக்கிரம் வாங்கடா எங்கடா எல்லாரும் ஓடி ஓடியே பாக்குறீங்க கபடி 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 உங்களுக்கு இப்ப கபடி தான் முக்கியமா போச்சா உங்க யாருக்குமே வெக்கமே இல்லையாடா ஒரு சின்ன பையனால தொழிலே பண்ண முடியாம இருக்கிறோம் நீங்க என்னடா கபடி விளையாடுறீங்க டைம் பாஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது என்ன பண்றது பாஸ் அது பையன் கிடையாது பாமே கிட்ட போனாலும் டொமாலும் வச்சு சதறான் பயமா இருக்குது எங்களுக்குலாம் கிட்ட போவே கால்லாம் நடுக்குது தெரியுமா எங்களுக்கு இதெல்லாம் கவலைப்படுற விஷயமே இல்ல வேணா அவன் எல்லாருக்கும் முன்னாடி வேணா பெரிய சிங்கமா இருக்கலாம் ஆனா அந்த சிங்கம் தனியா மாற்றினா போட்டுலாம் தெரியும்ல அவனை முதல்ல தனியா கொண்டு வந்து ட்ராப் பண்ணுங்க எப்படியாவது புடிச்சிருங்க ஓகே பாஸ் நல்லா புரிஞ்சிருச்சு இந்த தடவை நாம போடுற போடல அவன் ஊர்ல முகத்தையே காட்டக்கூடாது இங்க பாரு சிவா அந்த பையன் பிளாக் டிக்கெட் விக்கிறவன சேர்ந்தவன் தான் நான் அமைதியா போய் அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸை கொண்டு வந்துடுறேன் நீ அதுக்குள்ள லட்டு சிங் சாருக்கு ஃபோன் பண்ணி வை ஆமா இவனை பிடிச்ச பிளாக்ல டிக்கெட் விக்கிற எல்லாரும் மாட்டுவானுங்க வாங்க போலாம் என்னப்பா நீ எப்ப பாரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற நாங்க தான் எல்லாத்தையும் விட்டோம்ல மார்க்கெட் ஆண்ட கூட வரக்கூடாதா என்ன இந்த பாரு நானே உன்னாண்ட சரண்டர் ஆயிடுறேன்பா என்ன அவனா பண்ணிக்கோ இந்த பாரு என்னாண்ட எதுவுமே கிடையாது வேணா அந்த பொறிக்கு பசங்க கேங்க பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சரியா எங்கனாண்டே உன் வேலையை காட்டுறியா நாங்க இன்னைக்கு காட்டுற காட்டுல மௌன உனக்கு எதுவுமே ஞாபகம் வராம பண்றோம் பாரு பெச்சடவான் பெச்சே யாராவது எங்க சிவா மேல கையா வச்சுக்கண்ணா நீ என்ன பண்ண போற பெருசே எங்களாண்ட சண்டை போட போறியா ஃபைட்டிங் வரியா இந்த வயசுல ஃபைட்டிங்லாம் எதுக்குடா தம்பி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைட்டிங் பாட்டு இருக்கு அதை பாடுறேன் அதுலயே உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிடும் பாருங்க தாத்தா முக்கி முக்கி ஆட்டு இருக்கிறீங்க பாட்டு போறீங்களா வேற ஏதாவது பண்றீங்களா இது ஏதோ கொடூரமான ராகமா இருக்குதுப்பா காதெல்லாம் வலிக்குது ஏதாவது பண்ண தாத்தா பிடிக்க போங்கடா இது ஏதோ ஒரு கொடூரமான ராகமா இருக்கு போல இருக்கு போதுமா வாங்க வேற ஏதாச்சும் பாட்டு வேணுமா இப்பதான் சா முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ரீ கா மா பா தா எல்லாம் இருக்குல்ல இல்ல வேண்டாம் ஐயோ ஆள விடுங்க சாமி சிவா இந்த தண்ணி
தாத்தாவோட ஒரு சின்ன பாட்டுக்கே இப்படி தெரிச்சு ஓடுறாங்களா? தெரிச்சு ஓடல, தாத்தாவோட பாட்டை கேட்டு மறிச்சு போயிட போறோன்னு ஓடிட்டாங்க. இனிமே பாரு, அவங்க இனிமே உன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் லொகேஷனை கண்டுபிடிக்கிறேன். நீங்க லட்டு சிங் சார் கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே சரி. நான் போட்ட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாத்தீங்களே? எப்படி இதுக்கு மேல அந்த பையன் நம்ம வழியில வரமாட்டான். அட போங்க பாஸ், இந்த தடவை அந்த பையன் இல்ல, அவங்க தாத்தா எங்களை பெரட்டி எடுத்துட்டாரு. அவங்க தாத்தாவும் அப்படிதானா? அட, அந்த பையன் கூட ஒரு தாத்தா இருக்காரு, அவரு ரொம்ப கொடூரமா பாடுறாரு. அட நீங்க வேற பாடின பாட்டுக்கே செவுள் கிழிஞ்சு அவுள் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் பாடின மிரட்டினாரு. உயிரை ஹலோ பிடிச்சு ஓடி வந்தா லட்டு தெரியும். சிங் சார், ஏன்டா மூளைக்குள்ள குழம்பு போச்சா என்ன? ஒரு சின்ன பையனையும் தாத்தாவையும் அடிக்க முடியல உங்களால? மாட்டினானுங்க, போட்டு மொத்த கேங்கும் மாட்டிக்கிட்டானுங்க. ஏய் திருட்டு பசங்களா, இனிமே நீங்க இந்த ஊர்ல காலரை தூக்கிட்டு தில்லா சுத்துறீங்களா இல்ல ஜெயிலுக்குள்ள வந்து களி சோறு திங்கிறீங்களான்னு நான் முடிவு பண்றேன்டா. இதோ வரேன். வெரி குட் சிவா, வெரி குட். பாஸ் சொல்றது கேளுங்க பாஸ். அந்த தாத்தாவை பாட மட்டும் வச்சிடாதீங்க. பாடினாரு பறந்து பறந்து விழுவோம். பக்கத்துல நிக்கிறானே பொடி பையன், அவன் அடிச்சானீங்களே பூர்வ ஜென்மெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நமக்கு. நானும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் மூச்சுனுக்குறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இது மட்டும் தான் இப்ப கரெக்டா செட் ஆகும் தோந்து. பைக்ல போட்டு ஏத்துறான், பேசாம கபடி விளையாடலாம், சேலஞ்சு கூப்பிடலாம். செம்ம ஐடியா பாஸ், இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம ஜெயிச்சிடலாம். போங்க பேசுங்க. நமக்குள்ள இன்னத்துக்கு வீணா சண்டை போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க மட்டும் இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம்னா நாங்க பிளாக் டிக்கெட் வித்து மக்களுக்கு சேவ் பண்றதை நீங்க தடுக்கவே கூடாது. ஆனா தப்பி தவறி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊரை விட்டு ஓடி போடுறான். வா, என்ன சொல்றீங்க? ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். கபடி 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 கபடி. இது வரைக்கும் அந்த பையன் நம்மள இன்னமா போட்டியத்தான் ஞாபகம் இல்ல. அதுக்கு தான் சொல்றேன், இப்ப நம்ம சான்ஸ். கபடி 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 இப்ப எப்படி தப்பிப்பா பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. 2 பேர் அவுட், 2 பேரு. கபடி 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 சூப்பர். கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன். கபடி 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 கபடி
நான் லட்டு சிங் சார் டைலாக மாத்திட்டீங்களா பைக் மாஸ் சொல்ற டைலாக் சொல்லுங்க இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்க கூட லட்டு சிங்க பேர் சொன்னா என்ன ஆகும் கிலோமீட்டர்லடா முட்டா பயல நல்லா கேட்டுக்க இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் இதுதான் டைலாக் ஒழுங்கா பேசு போலீஸ்காரரு அவுட் ஆயிட்டாரு கபடி கபடி சொல்லாம ஏமாத்திட்டாருப்பா உங்க லட்டு சிங் மூச்ச விட்டாரு லட்டு சிங் அவுட் ஆயிட்டாரு ஏய் ஓவரா தொடைய தட்டாதீங்கடா இதெல்லாம் சீட்டிங் என்னதான் எப்ப பாரு ஏமாத்த முடியும் உங்களால அட என்ன லட்டு சிங் சார் போய் அவனுங்கள்ட்ட போய் ஏமாந்துட்டீங்க கபடி 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 வாடா கபடி ராம் உடனே இங்க வா அவுட்டே கபடி 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 இவனை பிடிக்கிற சிவா கபடி 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 கண்ணா சிவா கபடி ராக்கம்னு ஒண்ணு இருக்கு அதை பாடி காட்டுவா நானு இல்ல அதெல்லாம் முடியாது நீங்க பாட்டுலாம் பாடக்கூடாது வா சிவா தம்பி வா நாங்க இதே ஊர்ல பிளாக் டிக்கெட்டை வித்து உன் மூஞ்சில கரியா பூச போறோம் உள்ள வா தம்பி எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு கபடி 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 நாமதானா கபடி 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 வாடா சிங்கக்குட்டி புடிச்சாம் பாரு ஏண்டா கில்லி பட்டயத்துல பாத்துக்கிறோம் எங்க கிட்டே வா ஏதோ சின்ன பையனு போனா போதுன்னு பார்த்தோம் ஆமா வழக்கமா டைலாக் சொல்லுவல்ல நான் பையன் இல்லப்பா பெரிய ஆளு மாதிரி பேசுவல்ல என்ன ஆச்சு சிவா உன்னால முடியும்பா சொல்லிட்டாரு கபடி சொல்றத நிப்பாட்டாத சொல்லு உன்னால முடியும் சிவா கபடி கபடி சிவா விட்டுறாதே உன்னால கண்டிப்பா முடியும் கபடி 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 கபடியில நாங்க தான் கிங்கு கிங்கு உனக்கு ஊடி அடிச்சு சங்கு சங்கு தம்பி கீழே கொஞ்சம் லைன் அப் பாரியா பாரியா என்ன தோக்கடிக்கிறதுக்கு அதாவது என்னோட அர்த்தம் சிவா சிவாவை தோக்கடிக்க இந்த ஊர்ல எவனுமே இல்ல நீங்க எப்படிப்பட்ட முட்டாளா இருந்திருந்தா சிவாவையே போட்டிக்கு கூப்பிட்டு சார் தோத்த பசங்களை இப்ப என்ன பண்றது சார் அட நம்ம என்ன சொல்றது கான்ஸ்டபிள் அது அவனுங்களுக்கே தெரியும் ஊரை விட்டு போக வேண்டியதுதான் சிவா காரணமா எத்தனை பிளாக் டிக்கெட் மாட்டிக்கிச்சு பாத்தியா இவனுங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டானுங்கன்னா இனிமே நம்ம தியேட்டர்ல எவனும் பிளாக் டிக்கெட் விற்க மாட்டான் இத நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கே நீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்க புரிஞ்சுதா இப்ப சொல்லுங்க ஊரை விட்டு போறீங்களா இல்ல ஜெயிலுக்குள்ள போறீங்களா ஊரை விட்டு ஓடி போயிடுறேன் சார் இந்த பையன் இருக்கிற இல்ல இல்ல இந்த சிவாசா இருக்கிற ஊரை நாங்க இருக்கவே மாட்டோம் ஓடி போயிருவோம் ஓடி போங்கடா. இதுக்கு
முன்னாடியே பாடுறேன்னு அவனுக்கு தான் கேட்கல. சரி நல்லது தானே, பஸ் சார்ஜ் ஆட்டோ சார்ஜ் இல்லாம பறந்து போயிட்டானுங்க. நல்லது.